வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன்னீர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் 200 கிராம் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள், அரிசி மாவு ஒரு கைப்பிடி அளவுக்கு, உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த பன்னீரை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இது எல்லாத்தையும் நல்லா எடுத்து இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோள மாவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த பன்னீரை இந்த மசாலாவோட ஊறி இருக்கட்டும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க பன்னீர் 65. எலுமிச்சை பழம் ஒரு அரை பழம் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இது நல்லா ஊறி வரட்டும். எண்ணெய் கிளறிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு ஒரு பன்னீராக எடுத்து நம்ம இதை மொறுன்னு பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பன்னீரை பொரித்து எடுத்து பன்னீர் பிரியாணி செய்யலாம், அதே மாதிரி பன்னீர் புலாவ் செய்யலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் பன்னீர் 65 செஞ்சுட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான பன்னீர் 65 தயார்.